வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதன்படி இன்னைக்கு நம்ம எல்டிஏ சார்ந்த ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏஆர் 2015 கேட்கப்பட்ட கேள்வி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,3 டைகார்பனைல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது இங்க இருக்கக்கூடிய 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த கீட்டோன் ப்ராடக்டா கிடைக்குது. ஸோ இதுதான் கேள்வி. வாங்க நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ முதல் ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். முதல் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு மற்றும் மெத்தில் அயோடைடு முதல் படியில வினைபுரியறதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கீட்டோன் எடுத்துக்குவோம். சோடியம் மீத்தாக்சைடு போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு ஒரு பேஸ். சரிங்களா? அது உடனடியாக ஆக்டிவ் மெத்திலின்ல இருக்கக்கூடிய புரோட்டான்களை ரிமூவ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஆக்டிவ் மெத்திலின் குரூப் இருக்கு, இங்கேயும் ஆக்டிவ் மெத்திலின் குரூப் இருக்கு. பட் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ரொம்ப அதிகம். என்ன காரணம் அப்படின்னா 2 கார்பனைலுக்கு இடையில இருக்கு. ஸோ உடனடியாக இந்த புரோட்டானை எடுத்து உங்களுக்கு எது கிடைக்கும்? ஒரு தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலேட் கிடைக்கும். சரிங்களா? இந்த தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனலேட் அதற்கு அடுத்த படியில மெத்தில் அயோடைடு கூட வினைபுரியும். எப்படி வினைபுரியும்னா SN2 வினை வழிமுறைப்படி அது வினைபுரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் ஒரு மெத்திலேட்டட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த கண்டிஷன் பாருங்க. பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் குளோரைடு வெட் DMSO 160 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஸ்டர் குழு வெளியே போய் உங்களுக்கு இந்த கீட்டோன் கொடுக்கும். ஸோ இது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சோடியம் குளோரைடு கூட வினைபுரியுது. இந்த வெட் டிஎம்எஸ்ஓவில் பார்த்தீங்கன்னா Na+Cl- அயான்ஸாக இருக்கும். ஸோ முதல்ல 2 கார்பனைல் ஆக்சிஜன் கிடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சோடியம் கோஆர்டினேட் பண்ணுது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா Cl- அயான் நமக்கு இருக்கு. Cl- அயானோட நியூக்ளியோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பட் ஆனால் வெட் டிஎம்எஸ்ஓவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது உடனடியாக இங்க இருக்கக்கூடிய மெத்தில SN2 வினை வழிமுறைப்படி தாக்குது. இப்படி தாக்கும் பொழுது இந்த ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு உடைந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு உடைந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இந்த பைபாண்டர் எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகர்கிறது. ஸோ இதனோட முடிவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அதே வேளையில் ஒரு மெத்தில் குளோரைடும் வெளியே போயிடும். வெளியே போய் உங்களுக்கு ஒரு ஈனலைட் அயான் கிடைக்குது. இதை தொடர்ந்து நம்ம ஒரு ஆசிட் ஒர்க் அப் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்குது. பர்டிகுலரா இந்த வினைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பச்சோ டி கார்பாக்சிலேஷன் அப்படின்னு பேரு. ஸோ நமக்கு கார்பச்சோ டி கார்பாக்சிலேஷன் முறைப்படி உங்களுக்கு ஒரு கீட்டோன் கிடைக்குது. அடுத்த வினை கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஏ பயன்படுத்துறது. ஸோ எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே வெகுவா நம்ம விவாதிச்சிருக்கோம். எல்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். அது லெஸ் ஹிண்டட் சைட்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலில் இருக்கக்கூடிய புரோட்டான்களை அது எடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்டிஏ பற்றி பார்க்காதவங்க நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இங்கே எல்டிஏ பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? இது பார்த்தீங்கன்னா லெஸ் ஹிண்டட் சைட். இதே வேளையில் இது ஹிண்டடா இருக்கு, ஏன்னா பக்கத்துல மெத்தில் இருக்கு. அப்ப உடனடியாக இங்கிருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ஈன்லேட் அயான் கிடைக்கும். இந்த ஈன்லேட் அயானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைனட்டிக்கலி ஸ்டேபிள் ஈன்லேட் உங்களுக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. டெர்சரி பியூட்டைல் குளோரைடு. இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிஎம்எஸ் குளோரைடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதற்கு அடுத்த படியில டிஎம்எஸ் குளோரைடு கூட வினைபுரிகிறது. இது பாருங்க எப்படி நடக்குதுன்னு. இந்த எலக்ட்ரான்கள் இங்க ஸோ இது சிலிக்கன் ஆட்டத்தை தாக்கி Cl- வெளியே போகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி சிலைல் ஈனால் ஈத்தர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தபடி என்னன்னு பாருங்க. பிங்கிற கண்டிஷன் டெர்சரி பியூட்டைல் குளோரைடு டைட்டானியம் டெட்ரா குளோரைடு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த கண்டிஷனை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது உடனடியாக டைட்டானியம் டெட்ராக்ளோரைடோட வினைபுரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி டெர்சரி பியூட்டைல் கார்போகேட்டையான் வந்து உருவாகும். ஸோ இது சிலை ஈனால் ஈத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். எதை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூனிலைட் அயனை கம்பேர் பண்ணுறப்ப அது லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ உடனடியாக எப்படி வினைபுரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அதில் ஒன்று இங்கே உள்ள வருது. இதைத் தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய கார்போகேட்டையான தாக்குது. இந்த வினை வந்து எதன் வழியில நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா SN1 வினை வழிமுறைப்படி இந்த வினை நடக்குது. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடைப்பொருள் கிடைக்குது. அதை தொடர்ந்து Cl மைனஸ் அயான் வந்து இங்க மீடியத்தில் இருக்கும் பொழுது அது வந்து சிலிக்கனை தாக்கி இந்த ஆக்சிஜன் சிலிக்கன் பிணைப்பு உடைந்து அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஆக்சிஜனை நோக்கி நகர்ந்து உங்களுக்கு இந்த கீட்டோன் வந்து கொடுக்குது. ஸோ இதன்படி பார்க்கும் பொழுது முதல் ஆப்ஷன் வந்து சரியானதாக இருக்கலாம் அப்படின்னு தோன்றுது. சரி, அடுத்த ஆப்ஷன்ஸையும் பார்த்துருவோம். அப்பதான் நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இரண்டாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு மற்றும் மெத்தில் அயோடைடு. நம்ம ஏற்கனவே பார்த்தபடியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சோடியம் மீத்தாக்சைடு போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இங்கே தான் மோர் அசிட்டிக் புரோட்டான் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் யூனிட் கிடைக்கும். அதனை தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏக்கஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு தென் HCl அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹீட். ஸோ இது கார்பச்சோ டி கார்பாக்சிலேஷன் மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டர் குழுவை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு வினை. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எஸ்டர் ஹைட்ராலசிஸ்ல ஈடுபடும். உங்களுக்கு இங்கே வந்து CO2 மைனஸ் Na பிளஸ்ன்னு வரும். தென் HCl போடுறப்ப உங்களுக்கு ஆசிட்டா மாறும். அதை தொடர்ந்து நீங்க வந்து அதை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த பை பாண்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துக்கிடுது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க நகருது. இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு உடையுது. இதன் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளித்தள்ளப்பட்டு உங்களுக்கு இந்த கீட்டோன் வந்து ப்ராடக்டா கிடைக்குது. சரி, அடுத்த படியில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையத்லமின் TMS குளோரைட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ட்ரையத்லமின் பயன்படுத்தினோம்னா எங்கிருந்து அது புரோட்டான்களை எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்கலி லெஸ் ஹிண்டட் பேஸ். அப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஈனோலேட்டை தான் அது கொடுக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு TMS குளோரைடோட வினைபுரியும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோடைனாமிக்கலி ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஈனால் ஈத்தர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த டெர்சரி பியூட்டைல் குளோரைட் டைட்டானியம் டெட்ராக்ளோரைட் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த கண்டிஷனில் கிடைக்காது. அப்போ இது வந்து சரியான ஆப்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மூன்றாவது ஆப்ஷனுக்கு போவோம். இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் படியில LDA பயன்படுத்தியிருக்காங்க. முதல் படியிலேயே பயன்படுத்திடுறாங்க. பயன்படுத்துறப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஈன்லேட் அயான் வந்து உருவாகும். சரிங்களா? லெஸ்கின்டர் சைட்ல அதே வேலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்சரி பியூட்டைல் குளோரைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெர்சரி பியூட்டைல் குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஒரு எலக்ட்ரோஃபைல். அது கண்டிப்பான முறையில் SN1 டைப் ஆஃப் வினையில தான் இது ஈடுபடும். இந்த கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அது SN2 வினையில ஈடுபடுமான்னு பார்த்தா ஈடுபடாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எல்லா ஈனலைட் அயான்ஸும் SN2 வினையில தான் ஈடுபடும். அதே வேளையில சிலை ஈனால் ஈத்தர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது SN1 வினையில தான் ஈடுபடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது இங்கே வந்து டெர்சரி பியூட்டைல் குளோரைடு பயன்படுத்தணும்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் தன்மை வந்து அதிகம் ஈனலைட் அயானுக்கு. அப்ப அது டைரக்டா கார்போகேட்டையான தாக்குறதுக்கு பதிலா அருகில் இருக்கக்கூடிய கார்பன்ல இருந்து ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும்னா ஒரு அல்கீன் கிடைக்கும். ஸோ அதன் காரணமாக இந்த எக்ஸ்பெக்டட் வினை நம்ம எதிர்பார்த்த வினை வந்து இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதே போலவே ஃபோர்த் ரியாக்ஷன் கண்டிஷன் பாருங்க. இங்க என்ன பயன்படுத்திடுறாங்கன்னா முன்னாடியே கார்பச்சோ டி கார்பாக்சிலேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த எஸ்டர் குழு வெளியே போயிடும். வெளியே போய் உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். இப்போ சோடியம் ஹைட்ரேட் பயன்படுத்துறோம். சோடியம் ஹைட்ரேட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் அயன் கிடைக்கும். இந்த இன்லெட் அயன் இது கூட வினைபுரியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் டெர்சரி பியூட்டைல் குளோரைடோட வினைபுரியாது. ஏன் அப்படின்னா
சோடியம் இன்லேட், லித்தியம் இன்லேட் எல்லாமே ஒரே வகையான ரியாக்டிவிட்டியை தான் கொடுக்கும். அது SN2 வினையில மட்டும்தான் ஈடுபடும், SN1 வினையில ஈடுபடாது. மீறி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கார்போகேட்டையான் உருவாகும். இங்க இருந்து ஒரு புரோட்டானை எடுத்துக்கிட்டு அது அல்கீனா மாறி போயிடும். நமக்கு எதிர்பார்த்த வினை வந்து நடக்காது. இதன்படி பார்க்கும் பொழுது இதுவும் சரியான ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பில்லை. ஸோ நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆப்ஷன் தான் இந்த வினைக்கு சரியான ஆன்சராக இருக்கும்.